இல்ல விஜயனுடைய இன்னைக்கு ஸ்பீச் வந்து கொஞ்சம் தெளிவாக, டிராமா இல்லாம ரொம்ப சிம்பிளா இருந்த மாரி நான் பார்க்குறேன். அவருடைய டார்கெட்ட வந்து திருப்பி டிஎம்கே தான். வேற யாரும் இல்ல அப்படிங்கிற மாரி வேற எந்த கட்சியை பற்றியும் அவர் பேசவில்லை. நான் தீவிர திமுக எதிர்ப்பில் தீர்க்கமாக இருக்கிறேன். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனியாக தான் நிற்போம் அப்படிங்கிறத சூசகமா சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்ற கட்சிகளுக்கு போட்டி இல்லை, அங்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச்ல இருந்து புரிஞ்சிக்க முடியுது. அதற்கு முன்னர் அவருடைய கட்சியினர் வாசித்த அந்த ரெசல்யூஷன்ல பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அலையன்ஸ் டிசிஷன்ஸ் அவர் எடுப்பாரு. அப்ப என்னன்னா, கரூருக்கு பிறகு விஜய் ஒரு கூட்டணியில் சேருவார். அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளோடு சேர்ந்து திமுகவை எதிர்ப்பார் என்று சொல்லப்பட்டது எல்லாற்றையுமே இன்றைக்கு விஜய் மறுத்திருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அதாவது எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். கரூர் சம்பவத்தினால் எங்களுடைய நிலைப்பாடு மாறவில்லை. நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம். எங்களோடு கூட்டணி வைப்பவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களோடு நாங்கள் தேர்தலில் சந்திப்போம், தேர்தலில் பயணிப்போம் அப்படிங்கறதான் விஜயோடைய ஸ்பீச்ல இருக்கிற முக்கிய விஷயமா நான் பாக்குறேன். இன்னொன்னு அந்த டிஎம்கே மீது அட்டாக் மட்டும் இல்லாம முதலமைச்சரை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி சிங்கிள் அவுட் பண்ணி பேசுறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரெப்ரசன்டேஷன் இல்லாத சட்டமன்றத்துல எங்களை பற்றின அவதூறுகளை பேசிவிட்டார். அதே சட்டமன்றத்துக்கு நாங்கள் சென்று இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது வந்து அவங்க கட்சியினருக்கு வந்து ஒரு பெரிய எழுச்சியையும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுவதற்கான அது அவருடைய வழி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தனியா தான் நிற்பேன், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் வரலாம், ஆனால் நான் தனியாக நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த வகையில் 2026 தேர்தலை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு போகுது. திமுகவை மட்டுமே இவர் தாக்கி பேசும்பொழுது களத்தில் அதிமுக பாஜக கூட்டணியும் இருக்குல்ல, அதை பற்றி எந்த ஒரு கருத்துக்களும் சொல்லாததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். போட்டி வந்து இவர் இன்னமும் திமுகவை மட்டும்தான் போட்டியாக நினைக்கிறார். இந்த அலையன்ஸ், இந்த ஃபைட் வந்து ஸ்ட்ராங் ஆகுங்கிறது அப்ப என்னன்னா, நாங்க தான் எதிர்ப்போம், நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸா திமுகவை எதிர்க்க போறோம். அதிமுக பாஜக கூட்டணியில நான் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை, அவங்க வேணா எங்க கூட்டணியில வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அதே வேளையில் சட்டமன்றத்தில் சொல்லியதை குறிப்பிட்டு இவ்வளவு காரசாரமான ஒரு விவாதங்களை வைக்கும் பொழுது பொதுவெளியில் இது எப்படி எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்? இல்ல, சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் முதல்வர் அவர்களுடைய பேச்சு வந்து முழுவதுமாக விஜய் அவர்களையும் விஜயின் தாவேக்காவையும் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியும் அதாவது அந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் விஜய் தாமதமாக வந்தது, விஜயினுடைய கட்சியினர் அங்கு நடந்து கொண்ட விதம், அப்போது பிறகு வந்து அவர்கள் எந்த நிபந்தனையும் மதிக்கவில்லை அப்படின்றதுதான் முதல்வருடைய பேச்சுடைய சாராம்சம். ஸோ அங்க அதை டிஸ்கஸ் யாரும் இல்லை. பொதுவெளியில அதை பற்றின விவாதத்தை உருவாக்குகிறோம். இப்ப விஜய் சொல்ல வர்றதுன்னா, எங்க மேல எந்த பிரச்சனை இல்லை, இந்த அரசாங்கத்தின் மீது அரசாங்கத்திற்கே நம்பிக்கை இல்லை. உச்சநீதிமன்றம் அவர் வந்து சிஎம் பேசினது மட்டும், உச்சநீதிமன்றம் என்னென்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் அவர் சப்போர்ட்டுக்கு எடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றமே இதெல்லாம் சொல்லியிருக்கு, நான் சொல்லல. அப்ப வந்து அரசாங்கத்தின் தான் இந்த கரூர் வந்து தவறு இருக்கு, எங்க மேல எந்த தவறும் இல்லைன்னு விஜய் சொல்ற அதே வேளையில் அவர் ஏன் தாமதமாக 3 மணிக்குல 10 மணிக்கு பர்மிஷன் வாங்கப்பட்ட இடத்தில் ஏன் விஜய் வந்து 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொன்னாருங்கிற விஷயங்கள் விஜய் பதில் சொல்ல, அந்த கிரிட்டிசிசமும் நான் விஜய் மேல வைக்கிறேன். ஆனால் இப்போ மக்கள் பார்க்கும் பொழுது இவர் வந்து முழுக்க முழுக்க சீஃப் மினிஸ்டர் மேல அட்டாக் இது பண்ணும்போது, எப்பவுமே மக்களுக்கு வந்து இப்ப திமுக போடக்கூடாது, இல்ல வந்து விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஸ்ட்ராங் அட்டாக் ஒரு முதல்வர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை தாண்டி முதல்வரை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு. இப்படிதான் ஜெயலலிதா நிறைய பேர் பார்த்தாங்க, ரொம்ப போல்டா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எதை பத்தியும் கவலை
பேசிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஸ்பீச் வந்து விஜய் அவர்களுடைய இதுவரைக்கும் இருந்த ஸ்பீச்ல ரொம்ப ஷார்ட்டாகவும், இன்னொன்னு டிராமாலாம் ரொம்ப தெளிவா டு த பாயிண்டா பேச வேண்டியதை பேசிட்டு, கரூர் விஷயத்துல எங்கள் மீது எந்த தவறும் இல்லைங்கிற அவருடைய வாதத்தை விட்டு, அரசியல்ல ஒரு வார்த்தைகளை பேசிவிட்டு அவர் சென்று விட்டார். வேற எதுவுமே இன்னைக்கு பேசல. சோ அப்ப என்னன்னா, கரூர் பிரச்சனையே நாங்க வந்து மறக்க மாட்டோம், திமுக தான் அதுக்கு காரணம் நாங்க சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்னொன்னு, அரசியல் நிலைப்பாடு என்பது வந்து நாங்கள் எடுத்து விட்டோம். எங்களை நம்பி எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு நாங்கள் எங்கள் கூட்டத்தை மடிப்போம் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சாட்சி. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவபிரியன்.